மையத்தில் வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தாய். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோடீஸ்வரன். இவர் ஆவடி பட்டாலியன் சிறப்பு காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அனிதா என்ற பெண்ணுக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. திருமண வாழ்க்கையில் இந்த ஜோடிகள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த நிலையில் அனிதா கர்ப்பமாகியுள்ளார். இவருக்கு கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி பிரசவத்திற்கான தேதி வழங்கப்பட்ட நிலையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அப்போது அவருக்கு குழந்தை பிறப்பதற்கான சூழல் இல்லாததாக கூறிய மருத்துவமனை நிர்வாகம் பிரசவத்தை தள்ளி போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரசவத்திற்காக வழங்கப்பட்ட தேதி கடந்து சென்றதால் தன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்தாவது பிரசவம் பார்க்கும்படி அனிதாவின் கணவர் மருத்துவமனையை அணுகியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அனிதாவுக்கு மீண்டும் பிரசவ வலி ஏற்பட்டிருக்கிறது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த கணவர் தற்போதாவது அறுவை சிகிச்சை செய்யும்படி கெஞ்சி உள்ளார். ஆனால் அலட்சியமாக இருந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் மாலை நேரத்தில் அனிதாவை பிரசவ அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சுமார் அரை மணி நேரமாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து பிறந்துள்ளதாக கோடீஸ்வரனிடம் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த கோடீஸ்வரன் குழந்தை எப்படி இறந்தது என மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உயர் மருத்துவர் பதிலளிப்பார் என அலட்சியமாக பதிலளித்துவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து தனது மனைவியை காண அனுமதித்தாருங்கள் என கணவர் அழுதபடியே மருத்துவமனை நிர்வாகத்திடம் கெஞ்சி உள்ளார். இதனை கேட்ட மருத்துவர்கள் அதெல்லாம் இப்போது பார்க்க முடியாது என அவரை அலட்சியப்படுத்தி அனுப்பியதாக தெரிகிறது. மருத்துவர்களின் பதிலால் மனைவிக்கு என்ன ஆயிற்றோ என்ற அச்சத்தோடு இருந்த கணவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. சுமார் 3 மணி நேரம் கழித்து அறையில் இருந்து வெளியே வந்த மருத்துவர்கள் அனிதா உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த கோடீஸ்வரன் மற்றும் அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். அனுபவம் மிக்க மருத்துவர்கள் இல்லாமல் பயிற்சி மருத்துவர்கள் தான் பிரசவம் பார்த்ததாகவும் அவர்கள் தொப்புள் கொடிக்கு பதிலாக வேறு குடலை வெட்டியதால் தான் இருவரும் உயிரிழந்து விட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த கோடீஸ்வரன் வேலூர் கண்ணியம்பாறையில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ரொம்ப தரங்கட்டு நடக்குது. டாக்டர் எந்த டாக்டரும் ஒழுங்காக டியூட்டி வரது கிடையாது. இருக்கிற எல்லா டாக்டரும் பாத்தீங்கன்னா எல்லாமே வெளியே கிளினிக்ல வேலை பார்த்துட்டு டைமுக்கு உள்ள வரது கிடையாதுங்க. அதனாலதான் பிரச்சனையே டியூட்டி வர டாக்டர் வரலாங்க இன்னைக்கு. அதனால ட்ரைனிங் டாக்டர் தான் உள்ள பார்த்ததுனால தான் 2 உயிருமே போயிருக்கு. இன்னைக்கு அந்த உயிருக்கு கேட்டா எந்த ஒரு பதிலுமே ரெஸ்பான்ஸும் கிடையாது. தயவு செஞ்சு இது முதல்ல அந்த மருத்துவர் பணியை நீக்கப்படுறதுன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் முதல் டாக்டர்ஸ் முதல் நெக்லிஜென்ஸ். ஒரு குழந்தை, இந்த குழந்தை இவங்க தாயார் 5 நாளாச்சு அட்மிஷன் ஆகி. இந்த 5 நாளுக்கும் எந்த விதத்தில் டாக்டர் மருத்துவம் பார்த்துருந்தா சுகப்பிரசவமும் நடக்கல. சுகப்பிரசவம் நடக்கலாம் பரவாயில்ல, சிசேரியன் அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சையில் குழந்தையும் இறந்துச்சு. அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த தாயாச்சும் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எந்த விதத்தில் இல்லைன்றது நிறுவனன்றதுக்கு இப்ப தெரியுதுங்க. தாயும் இறந்துட்டாங்க. பின்னர் குழந்தையின் உடலை வாங்கிய உறவினர்கள் குழந்தையின் பிஞ்சு உடலில் ஆங்காங்கே காயங்கள் மற்றும் காதில் இரத்தக்கரை படிந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை கண்டு அவர்கள் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேள்வி கேட்டால் மருத்துவர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் காவலர்களும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். குழந்தைங்களை காப்பாற்ற முடியல, குழந்தை பெற்ற தாயை காப்பாற்ற முடியல. இங்க கேட்டா டாக்டர்ஸ் எல்லாம் பொறுப்பற்ற பதில். நிர்வாகத்துல டீன் கிட்ட பேசும்போது எந்த விதத்தில் அந்த டாக்டர் யார் பண்ணாங்க, யார் ஒர்க் பண்ணாங்க, யார் ட்ரீட்மெண்ட் பார்த்து கேட்டாலும் அதுக்கு தக்க பதிலே இல்லை. அப்போ தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு வர தயவு செய்து சொல்றோம். தமிழக அரசு செவிலியர்கள், சரியான செவிலியர்கள் இங்க நிரந்தரமா அர்ப்பணிப்பு எண்ணத்தோட உயிரை காப்பாற்றும் எண்ணத்தோட ஒர்க் பண்ணா மட்டும்தான் இங்க மக்கள் மத்தியில் இந்த அடுக்கம்பாறை ஆஸ்பத்திரிக்கு போனா உயிர் காப்பாற்ற நம்பிக்கை வரணும்னா இங்க இருக்கிற அத்தனை ஊழியர்களும் பொறுப்பு செயல்படுத்தல. மருத்துவர்களின் அலட்சியத்தால் பச்சிலம் குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் உயிரிழக்கும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவசர சிகிச்சைக்கு கூட அரசு மருத்துவமனையை நாடுவதற்கு பொதுமக்கள் அச்சப்படும் நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது.